ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஆனது 14/4/2026 அன்று ஆரம்பமாகிறது. அதாவது தனுசு லக்னத்தில் சதய நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் செவ்வாய்க்கிழமை பாருங்க தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசனி காலம் 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு ஜென்மசனி. அதே போல 4ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். விரயஸ்தானத்தில் மிகப்பெரிய பாருங்க செலவுகளை கொடுத்து கொண்டு ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 2026 முழுவதும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருப்பார். அதே போல 6ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ வருஷத்துல பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வைகாசி 18ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க உச்ச வீட்டுக்கு போறார். உங்க ராசிக்கு அதிபதி பலம் பெற போகிறார். அப்ப உங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும், உங்களை விட்டு ஓடிவிடும், உங்களை விட்டு மறைந்து விடும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த பராபவ வருஷம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் கழித்து உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச வீட்டில் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்போ வர வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து அடுத்த வைகாசி வரையும் உள்ள காலங்கள் ஒரு அற்புதமான காலங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு. இப்போ பாருங்க, உங்களுக்கு குரு உங்க ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். தாயாருக்கு பிரச்சனை, வியாபாரத்தில் கஷ்டம், முதலீடு நஷ்டம், அதே போல உத்தியோக வகையில் கஷ்டங்கள், சொத்து சுகம் நஷ்டம், பூமிலாம் விற்கக்கூடிய சூழ்நிலை, சொந்த பந்த பகை, அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய தடை, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் 4ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது. அதே போல் ஜென்மசனி காலம், வாழ்க்கையில் ஒரு மோசமான காலகட்டம் அப்படின்னா அது ஜென்மசனியாக இருக்கும். ஒரு சிலருக்கு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 100ல் ஒரு 50 பேருக்கு ஜென்மசனி ஆகாது அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் உழைப்பை நம்பியிருக்கீங்களோ, கடுமையாக உழைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஜென்மசனி எந்த விதத்திலும் பாதிப்பை தராது. அதே போல் 2ஆம் சுற்று ஜென்மசனி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார். மேலும் ஜென்மசனி காலகட்டத்தில் தான் உலகம்னா என்ன, சொந்தம்னா என்ன, நம்ம உறவுனா என்னன்னு தெரியுங்க நிறைய பேருக்கு. ஒரு அனுபவ பாடங்கிறது இந்த ஜென்மசனியில் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சனி பகவான் பாருங்க நீதிமான். எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக உங்களுக்கு பாருங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். உலகியல் ஞானத்தையும் உறவு ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே. அப்போ உங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறதுனால இந்த உலகத்தை பற்றியும் சரி, உங்கள் தொழிலை பற்றியும் சரி, உங்களுடைய சொந்த பந்தத்தையும் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போது உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஜென்மசனி. ஜென்மசனியில் நிறைய பேருக்கு பாருங்க எந்த காரியத்தை தொட்டாலும் ஒரு தடை, அதே போல் உடம்பும் ஒத்துழைக்கல, மனசும் ஒத்துழைக்கல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். உடம்பெல்லாம் அசதியாக இருக்கும். ஒரு 10 பேர் சேர்ந்து அடித்தா எப்படி இருக்கும், அதுமாரி உடம்புல வலிகளை கொடுக்குங்க மீன ராசிக்காரர்களுக்கு. தற்போது ராசிக்குள்ள சனி சஞ்சாரம் செய்வது நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை. ஏன்னா தலையிலேருந்து சனி பகவான் தற்போது வயிற்று பகுதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி மந்த கிரகம், அவர் வயிற்று பகுதியில் போகும்போது வயிறு மந்தத்தை கொடுக்கும். அப்போ நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு வரக்கூடிய சூழ்நிலை. அதே போல உங்களை பற்றிய பொய்ப்புரளி, அதே போல தேவையில்லாத அவமானங்கள், வாழ்க்கையில சகித்து கொள்ள முடியாத பாருங்க பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, விபத்து, கண்டம், காயம், கோர்ட்டு கேஸ்ன்னு அலையக்கூடிய சூழ்நிலை, இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். பாருங்க, ஜென்மசனி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு. அதனால் மீனராசிக்காரர்கள் உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில்னு இருங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க.
பேச்சை குறைக்கணும், அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. மீனராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனி முடிகிற வரையும் முக்கியமாக ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அதே டாக்டர்கிட்ட தொடர்ந்து போகிறது நல்லது. பாருங்க, உங்களுக்கு உடல் கோளாறு இருக்கிற மாதிரி தெரியும் இந்த ஜென்மசனியில். ஆனால் எந்த டாக்டருக்கும் புலப்படாது, எல்லாமே நார்மல்னு இருக்கும். ஆனால் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் மருந்து மாத்திரைன்னு பாருங்கள் நிறைய சாப்பிடக்கூடாது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். அதே போல் முக்கியமாக பண கஷ்டம் இருக்கும் இந்த ஜென்மசனியில். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா எதுப்புற கடை வைப்பாங்க. அப்போ வாழ்க்கையில் பல போராட்டங்கள்ங்கிறது ஜென்மசனி காலகட்டத்தில் இருக்குங்க. 2027 ஜூனுக்கு அப்புறம் இந்த ஜென்மசனி விலகின பிறகு பாருங்கள் பல சிரமங்கள், பல கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். அதுவும் இந்த பராப வருஷத்தில் பாருங்கள் உங்களுக்கு வைகாசி 18ஆம் தேதி, இன்னும் சொல்லப்போனால் இங்கிலீஷுக்கு 2026 ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பல கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் உச்சப்பலம் பெறுகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் பெறும் பொழுது உங்களால் எதையும் சாதிக்க முடியும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போட்டிகள் வந்தாலும் அதை வெல்லக்கூடிய ஒரு பராக்கிரமங்கிறது உங்களுக்கு இந்த வர ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பராப வருஷம் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை, வாழ்க்கையில் ஒரு விடிவு காலத்தை கட்டாயம் கொடுக்கும். பல பேருக்கு பாருங்கள் பல அதிர்ஷ்டங்கள் இருக்கும். வாழ்க்கையில் பெரிய சிரமத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய யோகம் உண்டு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து. இதெல்லாம் இனிமேல் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு குரு மாறுறது. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் உச்ச வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த காலங்கள் ஒரு அற்புதமான காலங்கள். பாருங்கள், உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருந்து பாருங்கள் உங்களுடைய வசதிக்கு மீறி செலவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். விரயஸ்தானத்தில் பிரம்மாண்ட ராகு இருக்கிறார். அப்போ எந்த செலவு வந்தாலும் மிகப்பெரிய செலவுகளாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை, கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை, வெளிநாடு தடை, தொழிலில் பிரச்சனை. 12ஆம் இடத்துல ராகும் உங்களுக்கு பல சிரமங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் உண்டா அப்படின்னா உண்டு. அப்போ மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய சிறப்பு. 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து தனது 9ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அதுவும் சனி பகவான் லாபாதிபதி. அந்த லாபாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ள இருந்து அந்த குரு பகவானுடைய பார்வை பெறுவதனால உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அப்போ வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் வலுப்பெறுவது ஒரு அதிர்ஷ்டம், உங்கள் ராசியை குரு பார்க்கறது இன்னொரு அதிர்ஷ்டம். அப்போ மிகப்பெரிய சிரமத்திலிருந்து, மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து இந்த பராப வருஷத்தில் கட்டாயம் நீங்கள் வெளிவர முடியும். பாருங்க, நிறைய மீன ராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்கும். அதே போல திருமணம் ஆகாத மீன ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம்னார்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். அதே போல உயர்ந்த பதவிகள் தேடி வரும், இன்கிரிமெண்ட் அதிகரிக்கும், சொத்து சுகம் பாருங்க உங்களுக்கு முன்னேற்றம் தரும். உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அழுத்தங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும். மேல் அதிகாரிகள் தொல்லை கொடுத்தா அந்த மேல் அதிகாரிகளால் அந்த தொல்லை விலகும். அதே போல் ஜென்ம சனியில் உங்களை பற்றிய வதந்திகள் இதெல்லாம் பாருங்கள் படிப்படியாக குறையும். எதற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல பணப்புழக்கம் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் உருவாகும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதே போல் கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இப்படி பல மாற்றங்களை பார்க்க முடியும். வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாருங்க படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த பராப வருஷத்தில் இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வளர்ச்சி கிடைக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு இந்த 2026-27 போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ இந்த பராப வருஷம் ஒரு நல்ல தீர்வை, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கட்டாயம் மீன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். பாருங்க, இதுவும் கடந்து போகும். வாழ்க்கையில் யாருமே சப்போர்ட் இல்லாமல் ஒரு நிராயுதபாணியாக நீங்கள் நின்னாலும் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்கள் நிறைய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும்.
உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சப்பலம் பெறப்போவதனால உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் அதிகரிக்கும். இனிமேல் எதையும் நம்மளால் சமாளிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். வாழ்க்கையில் பாருங்கள், ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அசுர வளர்ச்சி கிடைக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு. மீனராசிக்காரர்களுக்கு இதுவும் கடந்து போகும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இதெல்லாம் ஒரு சாதாரண கஷ்டங்கள் போல் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும். அப்போ வாழ்க்கையில் பாருங்கள், உயர்வை நோக்கி செல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது இந்த பராப வருஷத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.